அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்கலாம்னா, தமிழ்நாட்டில் பெண்களின் பெயரில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள். சரிங்களா? இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். இது கண்டிப்பாக குரூப் 1 அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறீங்க இல்லைங்களா? அந்த ரிட்டன் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு டாபிக். இதை நான் கொடுக்கக்கூடிய இந்த மெத்தடில் நீங்கள் எழுதுனீங்கன்னா, ஒருவேளை இந்த கொஸ்டின் இப்படியே கேட்டாங்கன்னா கண்டிப்பாக முழு மார்க்கு நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. அது போக நமக்கு குரூப் 4லையும் சரி, குரூப் 2A மெயின்ஸ்லையும் சரி கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெண்களின் பெயரில் வழங்கப்படக்கூடிய திட்டங்கள். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். சரிங்களா? தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? ஸோ நீங்கள் இந்த மெயின்ஸ் எழுதுகிறவங்க இந்த மாதிரி கேப் விட்டு மேலே கீழே இந்த மாதிரி எழுதினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லா நெருக்கி எழுதாதீங்க. 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதினாலும் நம்ம தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்தோம்னா 100% நல்ல மார்க்கு அவங்க நமக்கு கொடுப்பாங்க. தொடக்கம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1975 ஸ்டார்ட் பண்ணது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதோடைய நோக்கம், எல்லா திட்டத்துக்கும் ஒரு நோக்கம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கைம்பெண்கள் மறுமணம் செய்வதை ஊக்குவிக்கும் பொருட்டு. சரிங்களா? இந்த விதவைகள் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றத ஊக்குவிக்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு திருமண உதவி தொகை கொடுப்பாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்க படிக்கவே இல்லை அப்படின்னா 25,000ம், ஒருவேளை டிகிரி முடிச்சிருந்தாங்கன்னா 50,000ம் கொடுப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா, டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் 1975 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது கைம்பெண்கள் மறுமணம் செய்வதை ஊக்குவிக்கிறாங்க. திருமணத்துக்காக உதவி தொகை தராங்க. படிக்கலைன்னா 25,000ம், பட்டப்படிப்பு படிச்சிருந்தாங்கன்னா 50,000 கொடுக்கக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண உதவி திட்டம். மேலே பார்த்திங்கன்னா விதவைகள் மறுமணம். இது பார்த்திங்கன்னா அந்த விதவைகளோட மகள்கள் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும் இல்லையா? அதுக்காக கொடுக்குறாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1982 ஸ்டார்ட் பண்ணது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நோக்காது தான். ஏழை கைம்பெண்கள் தனது மகளின் திருமணத்தை கண்டிப்பாக நடத்தணும். அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஃபினான்ஷியலாக ரொம்ப இதாக இருப்பாங்க. அவங்களுடைய மகள்களுக்கு திருமணத்தை செய்து கொடுப்பதற்காக இது கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, சேம் அதே மாதிரி தான் உதவித்தொகை, அதாவது திருமணத்திற்கான உதவித்தொகை கொடுப்பாங்க. அந்த பொண்ணு படிச்சிருந்தாங்கன்னா 50,000ம், ஒருவேளை படிக்கலை அப்படின்னா 25,000ம் கொடுப்பாங்க. அடுத்தது அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். அன்னை தெரசா ஆதரவற்ற பெண்கள் உதவி திட்டம். இந்த ஆதரவற்ற பெண்கள் அப்பா அம்மா இல்லாமல் யாருமே இல்லாமல் இருப்பாங்க இல்லைங்களா? அந்த பெண்களுக்கு உதவி, அதாவது திருமணம் செய்வதற்காக உதவித்தொகை கொடுக்குறாங்க. இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1985 தொடங்கப்பட்டது. இதுவும் அதே மாதிரி தான், ஆதரவற்ற பெண்களின் திருமணத்திற்கு நிதியுதவி அளிக்கும் பொருட்டு. சரிங்களா? அடுத்தது இதோடைய திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். படிப்பு தேவையில்லை, இதற்கு 25,000ம், பட்டப்படிப்பு படிச்சிருந்தாங்கன்னா 50,000ம் உதவித்தொகை கொடுப்பாங்க. அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், அதாவது புதுமை பெண் திட்டம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஆனால் அதோடைய உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் தான் அதுக்கு பேர். இது எப்போ தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 2022 தொடங்குறாங்க. இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்க. சரிங்களா? அதாவது ஸ்கூல் வரைக்கும் படிச்சிருப்பாங்க, அவங்க காலேஜில் சேரணும் அப்படின்றதுக்காக, அதாவது அவங்க அனைத்து பெண்களுமே போய் காலேஜ் சேரணும், உயர்கல்வி அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக இதோடைய நோக்கம். அதுக்காக இது தொடங்கினது. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவிகளின் வங்கி கணக்கிற்கு. சரிங்களா? மாணவிகள் மட்டும்தான் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக மாதந்தோறும் ரூபாய் 1000 ஊக்கத்தொகை, நல்லா பார்த்துக்கோங்க, ஊக்கத்தொகை வழங்குவது. இதுதான் இதோடைய திட்டம். இதை மட்டும் எழுதுங்க, இந்த திட்டத்திற்கு போதும். அடுத்தது சத்தியவாணி. சரிங்களா? சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். இது எப்போ தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1979-80, அதாவது
ஃபினான்சியல் இயர்னு சொல்லுவாங்க. இந்த இயரில் தொடங்குறாங்க. இது வந்து நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களின் சுய தொழில் முன்னேற்றம். பெண்கள் வந்து அவங்க சுயமாக சம்பாதிக்கணும், அவங்க ஏதாவது தொழில் தொடங்கணும், அந்த நோக்கத்திற்காக அப்பயே தொடங்கியிருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர், கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், ஆண் மற்றும் பெண் மாற்றுத்திறனாளிகள். ஸோ இந்த மாற்றுத்திறனாளிகளில் மட்டும் ஆண்களுக்கும் கொடுக்குறாங்க, பெண்களுக்கும் கொடுக்குறாங்க. மற்றது போக பின்தங்கிய வகுப்பினர், கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, விலையில்லா தையல் இயந்திரம், ஸோ தையல் மிஷின் கொடுப்பாங்க. சரிங்களா? அதை வச்சு அவங்க ஏதாவது தொழில் செய்துக்கலாம். அடுத்தது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். இது எப்போ தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1968 தொடங்குறாங்க. இதுக்கு வந்து பெயர் மாற்றுறாங்க. சரிங்களா? எடுத்தோடனே இது வந்து கலப்பு திருமண உதவி திட்டம் தான் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்ற பேர் எப்போ வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8/7/2011 தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு நோக்கம் பார்த்தீங்கன்னா, கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்துவதற்காக. சரிங்களா? கலப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்துவதற்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. இதுக்கு அதே மாதிரி தான். இதுக்கு வந்து கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. மற்றதுக்கெல்லாம் மேலே பார்த்துருப்போம், கல்வி தகுதி இல்லாட்டியும் பணம் தருவாங்க, இருந்தால் அதிகமாக தருவாங்க. ஆனால் இதுக்கு 100% கண்டிப்பாக கல்வி தகுதி முடிச்சிருக்கணும். எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 10வது படிச்சிருக்கணும். 10வது படித்தா தான் உங்களுக்கு 25,000. பட்டப்படிப்பு படிச்சிருந்தீங்கன்னா 50,000. இதுவும் திருமண உதவித்தொகை திட்டம் தான். கண்டிப்பாக இந்த 6 திருமண உதவித்தொகை 6 பெண்கள் பெயரில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை ஒரு டைம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு தொடங்கினாங்க, எதற்காக தொடங்கினாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பொறுத்துகளை கூட அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். பொறுத்துகளை கேட்டிருப்பாங்க, டைரெக்டாகவும் கேட்டிருக்காங்க. அது போக மெயின்ஸில் எழுதக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இது 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் பெண்களின் முன்னேற்றத்துக்குன்னு கேட்டாலும் இது எழுதலாம். பெண்களின் பெயரில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு கேட்டாலும் எழுதலாம். இப்போ பெண்களின் முன்னேற்றம்னா, ஸோ இதெல்லாம் பெண்கள் முன்னேற்றுவதற்காக பெண்களின் பெயரிலேயே செயல்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஒரு ஹெட்டிங் போட்டு நீங்கள் இந்த 6 திட்டங்களும் இந்த ஒரு 3 பாயிண்ட்டை எழுதிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 15 மார்க்காக இருந்தாலும் சரி, இல்லை 10 மார்க்காக இருந்தாலும் சரி, முழு மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது போன்ற இன்னும் பல்வேறு வீடியோக்கள் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த டாப்பிக்கில் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி தரேன். நன்றி.